Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இந்த ஹோலியான சீசன்ல நம்ம இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் ட்ரை பண்ண போறோம். சோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆரிகானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது மூணையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை போண்டா செய்யறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ யம்மியாக இருக்கும். பாருங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியுது இல்லையா. ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன்ல அந்த பொட்டேட்டோ எல்லாம் எடுத்து நல்லா ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். நான் சாண்ட்விச் செய்யறேன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுதானே ஸ்நாக் இல்லைங்க. நீங்களே பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்க போது இந்த இஃப்தார் ஸ்நாக். நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு கத்தி எடுத்து அப்படியே ஸ்கொயர்ஸா ஒரு 4 கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 ஸ்லைஸுக்கு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுல்ல மைதா எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு பவுல்ல பார்த்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் இருக்குது. ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த மைதாவில் டிப் பண்ணி அந்த பிரெட் கிரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து அப்புறம் சாயந்தரம் அந்த ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது யம்மியாக சாப்பிடணும்னு தோணும். அப்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடான உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இந்த ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா டர்ன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேயோ இல்லாட்டி கொஞ்சம் கெச்சப் வச்சு அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த டேஸ்டியான இஃப்தார் ஸ்நாக் ரெடி.